ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நம்ம ஒரு முக்கியமான ஸ்டிச் தான் பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஆரி ஓவர்லேப்டு ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர்லேப்டு செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதுக்கு வந்துட்டு இன்னொன்று எந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா ஆரி லேயர்டு செயின் ஸ்டிச் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒரு செயின் ஸ்டிச் மேலே எப்பயும் நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா? அந்த செயின் ஸ்டிச் மேலேயே இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடுவோம். ஓகேங்களா? அதுதான் இது வந்துட்டு நம்ம ஆரி ப்ளவுஸ் எல்லாம் வந்துட்டு கஸ்டமர் கொடுப்பாங்க இல்லையா? அவங்க வந்துட்டு கொஞ்சம் த்ரெட் ஒர்க்லேயே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம ஏதாவது நேம் கொடுக்கணும் அப்படின்னோம்னா இந்த மாதிரி நம்ம அதாவது லெட்ரஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம், இந்த ஸ்டிச் போடலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்து போடவே ரொம்ப பிடிக்கும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச் போடுறதுக்கு எப்பயும் போல் 14 நீடில் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 நூல்கண்டு வேணும். சரிங்களா? இதில் இருந்துட்டு 2 நூல் நம்ம எடுத்து தான் ஸ்டிச் போட போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த நூலை வந்துட்டு ஒரு பவுலில் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு பிசுறு தட்டிக்கிட்டே இருக்கும். அதே சமயம் எடுத்திருக்கிறது சில்க் த்ரெட்டு. இது ரொம்ப பாதுகாப்பாக போடுங்க. நான் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே வேறு ஒரு கலர் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? எப்பயுமே லைன்லேயே போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸில் போடும்போது நீங்கள் கரெக்டான லைனில் நீங்கள் நீட்டாக போட்டு வருவீங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த லைன் வந்துட்டு ஒரு 9 இன்ச்சுக்கு இருக்கிற அளவுக்கு லைன் போடுங்க. நீங்கள் சும்மா சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்காது. ஒரு 2 லைனாவது போட்டு, அதாவது ஒரு 9 இன்ச்சுக்கு 2 லைன் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ போடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நான் 2 நூல் எடுத்து நாட் போட்டேன். சரிங்களா? இப்போ வாங்க போடலாம். ஓகே, எப்பயும் போல் நீடியில் உள்ளே இறக்கிட்டு பேக்கில் போயிட்டு ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுடலாம். ஓகேங்களா? போட்டுட்டு அப்படியே நீங்கள் திருப்பிக்கலாம். ஒவ்வொரு செயினோட அளவுமே வந்துட்டு கம்பல்சரி ஒரே அளவாக தான் இருக்கணும். இது ஒரு அளவு, அது ஒரு அளவுன்னு சொல்லிட்டு நீங்கள் போடக்கூடாது. அது வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட் லுக் இருக்காது. ஓகே, எப்பயும் போல் தான் நீங்கள் செயின் ஸ்டிச் போடுவீங்க இல்லைங்க, அதே நீங்கள் இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏதாவது நேம் கொடுக்குறோம், அந்த நேமில் வந்துட்டு அதாவது ப்ளவுஸில் வந்துட்டு ஏதாவது நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டபுள் கலராக சூப்பராக இருக்கும், நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே ஒரே அளவோட செயினாக இருக்கட்டும். நீடில் வந்துட்டு 90 டிகிரியில் வச்சு போடுங்க. உங்களுக்கு அப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரெட்டு வந்துட்டு ஈஸியாக மாட்டிடும், பிசுறு வராது. ஓகேங்களா? பிசுறு வரதுக்கு காரணமே நீடில் வந்துட்டு 90 டிகிரியில் இல்லாதது தான். 90 டிகிரியில் வச்சு போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிசுறு தட்டுற ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி நீடியில் வந்துட்டு த்ரெட்டு வந்துட்டு நீங்கள் நல்ல கம்பெனி ஐட்டமாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு வராது. ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல நம்ம எண்டு நாட் எப்பயும் போல் நம்ம எப்படி எண்டு நாட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி போடணும் அப்படின்ட்டு, அதே மாதிரி எண்டு நாட் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? நாட் போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ இதை உள்ளே இழுத்து விட்டுருங்க. இதுக்கு மேலே வந்துட்டு போடுறதுக்கு இந்த கலர் நூல் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் நான் தேவையான அளவுக்கு நூல் எடுத்து 2 நூல் தேவைப்படும். சரிங்களா? சில்க் த்ரெட்டில் போடும்போது 2 நூல் தேவைப்படும். அதனால் நான் இதிலேயே தேவையான அளவுக்கு நூல் எடுத்து நான் 2 நூலாக எடுத்து நாட் போட்டுட்டு ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க ஸ்டிச் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு த்ரெட்டை எடுத்தாச்சு, நாட் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதே மாதிரி பேக்கில் போயிட்டு ஒரு குட்டியாக செயின் எடுத்து
திருப்பிக்கோங்க. சரிங்களா? ஓகே. கொஞ்சம் பார்த்து திருப்பணும், இல்லைன்னா நூல் அந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்துட்டு பேக்கில் போயிட்டு குட்டி செயின் எடுத்து நம்ம திருப்பிட்டோம். இப்போது இந்த செயினுக்கு இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கீங்களே, வயலட் கலர் நான் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு சென்டரில் குத்தி எடுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் போட போட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதல் இருக்கும். இப்போ எடுத்துட்டேன்னா, இப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே நீடியில் விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா நீங்கள் நீடியில் வந்துட்டு இறக்குற வேகத்துக்கு ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற அந்த, அதாவது ஃபஸ்ட்டு நான் வயலட் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த நூல் வந்துட்டு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சென்ட்ரு பார்த்து நீங்கள் குத்தணும். சென்டரில் குத்தாமல் குத்திட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் பிரிச்சுட்டு திருப்பியும் நீங்கள் வந்துட்டு சென்டரில் குத்துங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் போட்டு வரணும். பார்க்குறதுக்கு லேயராக இருக்குது இல்லையா, அதனால தான் இது வந்துட்டு லேயர்டு ஸ்டிச் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கு அதாவது ஒரு செயினுக்கு மேலே இன்னொரு செயின் போட்ட மாதிரி இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லாவே ஜூம் பண்ணியிருக்கேன். அதாவது அடுத்த செயினுக்கு சென்டரை தான் நான் வந்து குத்தி எடுக்கிறேன். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ வந்துட்டு கடைசி செயின் வரைக்கும் வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்துட்டு ஏற்கனவே நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதே இடத்துல நீங்கள் வந்துட்டு நாட் போட்டுருங்க. சரிங்களா? எப்பயும் போல் நீங்கள் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இது உள்ளே இழுத்திங்கனாவே உங்களுக்கு அழகாக போயிடும். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு லேயர்டு ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு ஓவர்லாப்டு ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு நீங்கள் 2 கலராக கொடுக்கும்போது நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுமே நான் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்று வந்து சில்க் த்ரெட்டு, இன்னொன்று வந்து ஜரி. அப்படி யூஸ் பண்ணி நான் போட்டு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். நான் வந்துட்டு ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நான் ஜரியில் போட்டு காட்டுறேன். ஓகே. இது அப்படியே நான் போடுறது மட்டும் நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது ஜரி வெளியே எடுத்துகிட்டு எப்பயும் போல் ஒரே இதுதான், பேக்கில் போயிட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே இப்போது ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த செயினுக்குள்ளே நீடில் விட்டு த்ரெட் எடுக்க போகிறோம். முதல்ல த்ரெட்டெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது உங்களுக்கு பார்க்குறக்கு லுக்காகவே இருக்காது. பார்க்குறக்கு சின்ன மிஸ்டேக்காக தான் தெரியும், ஆனால் நீங்கள் போட்டு முடித்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு மெயினாக அதுதான் கண்ணுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட் நான் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி தான், ஆனால் நான் வந்துட்டு ஜரியில் போடுறதுனால உங்களுக்கு நான் இன்னொரு தடவை ஜரியில் போட்டு காட்டுறேன்னு வைங்களேன். சென்டரில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக குத்தி எடுத்துகிட்டு அடுத்தடுத்து நீங்கள் போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வரைக்கும் போட்டோம். நீங்கள் எப்பயும் போல் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போது எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஜரியில் போடும்போது இன்னும் நல்லா லுக்காக இருக்குது. நல்லா டார்க் கலராக நீங்கள் போட்டு மேலே ஜரி கொடுக்கும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். சரிங்களா? இப்போ இது வந்துட்டு ஷேப்பில் கொடுத்து பார்க்கலாம். ஷேப்புங்கும்போது நீங்கள் இதில் வந்துட்டு நான் ஷேப்புன்னு பார்க்கும்போது எஸ்ஸும் ஆரும் வந்துட்டு நான் வரைஞ்சிருக்கேன். நான் வரைஞ்சி அதுக்கு மேலே வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு செயின் ஸ்டிச்சும் நான் போட்டுட்டேன். ஓகேவா? இது பேர் தான் வந்துட்டு ஹோல் ஆஃப்டர் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு ஆரி லேயர்டு ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக போடுற செயின் ஸ்டிச் மேலே இன்னொரு செயின் ஸ்டிச்சை போடுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இன்னும் நிறைய ஷேப்பில் இதில் இந்த ஸ்டிச்சை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி வளைவாக இருக்கிற மாதிரி, இல்லாட்டி இந்த மாதிரி யூ வடிவத்தில் இந்த மாதிரி, அதே மாதிரி நிறையா லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வளைவாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி இதுலலாம் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அதே மாதிரி அந்த சின்ன செயினாக போடும்போது நமக்கு அந்த வளைவுகள் எல்லாம் அழகாக இருக்கும். லெட்டர்ஸ் பார்த்தா அந்த வளைவெல்லாம் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.